சுத்தமா டேஸ்ட் தெரியாம போயிடும், ஸ்மெல் தெரியாம போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப கேட்கவே அதிர்ச்சியா இருக்கும். ஆனா, அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கு. அகசியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபாக்டரி நர்வ் வந்து டேமேஜ் ஆகுறதுனால ஏற்படுதுங்க. ஆனா, அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த சுவை வந்து தெரியாம போக வாய்ப்பே கிடையாது. சிவியரா வந்து டேமேஜ் ஆகி ஹெட் இன்ஜுரி, நெக் இன்ஜுரி இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா வந்து அதிகமான காயம் ஏற்பட்டது. அந்த நர்வ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனா தான் கம்ப்ளீட் லாஸ் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா நெறைய கண்டிஷன்ல சளி, இருமல் பிடிச்சா கூட அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் வந்து வீக்கம் அடையறதுனால, நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும், ஸ்மெல்லும் தெரியாம இருக்கும். சளி பிடிச்சா அதனால தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சரியா தெரியாம இருக்குங்க. நெறைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பெல்ஸ் பால்சி, அல்சீமர் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இந்த மாதிரியான நோய் நிலையில கூட ஸ்மெல், டேஸ்ட் தெரியாம இருக்கும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி போன்ற குறைபாடுகள்ல கூட சுவை வந்து தெரியாம போகும். இத வந்து சித்த